Hello students. So organic chemistry unit 11 hydroxyl compounds la இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா elimination reactions. Okay, so already elimination reactions பத்திலாம் நீங்க போன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. நீக்கல் வினைகள் அப்படினு சொல்லுவாங்க. இந்த elimination reactionsல two types உண்டு. one E1 reaction, இன்னொன்னு E2 reaction. அதாவது elimination reaction உடைய படி ஒண்ணா இருக்கும், இங்க வந்து ரெண்டா இருக்கும். படினா ஸ்டெப் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டெப்ல நடக்கும், இது ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும் அப்படினு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? இப்போ இந்த E1 மெக்கானிசத்தை என்ன ஆல்கஹால் அண்டர்கோ பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால். இந்த E2 மெக்கானிசத்தை பிரைமரி ஆல்கஹால் அண்டர்கோ பண்ணும். அப்ப இடையில இருக்கக்கூடிய இந்த செகண்டரி ஆல்கஹால் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெர்ஷரி ஆல்கஹால் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ரைட்டா? இப்போ இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் உடைய ரியாக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி ஆல்கஹால். அதாவது எலிமினேஷன் டெர்ஷரி ஆல்கஹால்ல ரொம்ப ஃபாஸ்டா நடந்துரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். இப்படி வந்து பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. 3 ஆல்கஹாலை கொடுத்துட்டு which of the following alcohol will undergo dehydration reaction fastly அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படிங்கும்போது உனக்கு பிரைமரி ஆல்கஹால்னா என்ன, செகண்டரி ஆல்கஹால்னா என்ன, டெர்ஷரி ஆல்கஹால்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால எழுத முடியும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் contain CH2OH group, secondary alcohol contain CHOH group and tertiary alcohol contain COH group. இதை நீங்க மறக்கவே கூடாது. ரைட்டா? இப்போ இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் யாருக்கு முன்னாடி நடக்குன்னு பாத்தீங்கன்னா 2 கேட்டலிஸ்ட் முன்னாடி நடக்குது. அந்த கேட்டலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 அல்லது anhydrous zinc chloride with concentrated sulfuric acid, இது ஒரு கேட்டலிஸ்ட். அல்லது அலுமினா Al2O3, இந்த அலுமினாவோட கான் H2SO4. இவங்க 3 பேர்ல யாரு வேணாலும் இந்த ரியாக்ஷன்ஸ்ல ரியேஜென்ட்டா இருக்கலாம். ஓகே, 3 கேட்டலிஸ்ட் இவங்க முன்னாடி தான் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ண போகுது, அக்கர் ஆக போகுது. இப்போ நம்ம டெர்ஷரி ஆல்கஹால்ல எப்படி நடக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ரைட்டா? elimination reactions in tertiary alcohol. So இந்த tertiary alcohol என்ன மெக்கானிசத்தை அண்டர்கோ பண்ணுது, E1 மெக்கானிசத்தை அண்டர்கோ பண்ணுது. ஸோ இந்த E1 மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப்ல நடக்கு. சரி, 3 ஸ்டெப்ஸ்ல நடக்கு. அந்த 3 ஸ்டெப்ஸையும் வரிசையா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னாலே COH, இவங்க கிட்டலாம் CH3 குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இதுதான் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இப்படி நீங்க எழுதி இதுக்குண்டான நேம் வந்து எழுதிக்கணும். ஸோ நமக்கு இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின் அப்படிதானே. 2வது பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் 2-மெத்தில் ப்ரோப்பன் 2-ஆல் அப்படின்றது அது ஐயூபாக் நேம். ஸோ 2-மெத்தில் ப்ரோப்பன் 2-ஆல். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா முதல் இந்த கார்போ கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த OH குரூப் இதோட பைண்ட் ஆகி இருக்கிறது என்ன பண்ணணும்னா ரிமூவ் ஆக்கணும், அப்படிதானே. பட் OH குரூப் இஸ் எ புவர் லீவிங் குரூப். இந்த குரூப் பாத்தீங்கன்னா புவர் லீவிங் குரூப். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஈஸியா அந்த கார்பன் விட்டுட்டு வெளியில போக மாட்டேன்னு சொல்லும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இங்க நம்ம யூஸ் பண்ற மாதிரி அந்த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் HOSO3 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? சரி, H2SO4ல அப்ப HOHSO3 அப்படின்னு எழுதிக்கிறேன் சல்ஃபியூரிக் ஆசிட், அல்லது HSO4ன்னு எழுதிக்கோங்க, எப்படி எழுதினாலும் ஓகே. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இந்த OH நம்ம ரிமூவ் பண்ணணும். இது ஒரு புவர் லீவிங் குரூப். அப்ப அது ஈஸியா ரிலீவ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு மேல என்னன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று கிரியேட் ஆகணும். அதாவது ஆக்சோனியம் அயான் ஃபார்ம் ஆகணும். இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனை போய் இப்படி அப்ரோச் பண்ணும். இந்த பாண்ட் இங்கிட்ட ஷிஃப்ட் ஆயிரும். அப்ப இது இங்க வரும்போது CH3O அப்படியே இருக்கும், மேல CH3, கீழேயும் CH3, இந்த பக்கம் OH இருக்கும். சரி, இது கார்பன். ஓகேப்பா, கார்பன். இங்க ஒரு H இருக்கும். இப்ப இதுக்கு மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த அயானுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டோனேட்டட் ஆல்கஹால் அப்படின்னு பேரு, அல்லது ஆக்சோனியம் அயான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so oxonium ion.
அப்ப ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா புரோட்டனேஷன். ஓகே, ஸ்டெப் 1 நீங்க எழுதிக்கணும் ரைட்டா. இங்க நான் ஸ்டெப் 1 எழுதல. ஸோ ஸ்டெப் 1 எழுதி புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால்னு போட்டு இந்த ஸ்டெப்பை நீங்க எழுதணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ரைட்டா, ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். ஆக்சோனியம் அயான் அப்படியே எழுத போறோம் ரைட்டா. CH3C இங்கெல்லாம் சி. இந்த பாண்ட்லாம் பார்த்தீங்களா கரெக்டா கார்பனுக்கு நேராக தான் போடணும், சரி, ஹைட்ரஜனுக்கு நேராக போடக்கூடாது. OH இங்க ஒரு H, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ புரோட்டனேஷன் நடக்க போகுது. சரி, புரோட்டனேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு. புரோட்டனேஷன் நடந்த ஆல்கஹால் கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ண போகுது. அப்ப என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டோட சேர்த்து அப்படியே வெளியில போயிடும். இந்த பாண்டோட சேர்த்து வெளியில போறனால இந்த பாண்ட்ல இந்த கார்பனோட எலக்ட்ரானும் இருக்கும். அப்ப அதுவும் சேர்த்து வெளியில போறனால இந்த கார்பன் மேல என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் டெர்ஷரி கார்போகேட்டையான் அப்படின்னு பேர். ரைட்டா, அடுத்து தேர்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீப்ரோட்டனேஷன் நடக்கும். ஓகே, டீப்ரோட்டனேஷன் இந்த ஸ்டெப் வந்து நடக்க போகுது. அப்போ இந்த டீப்ரோட்டனேஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த டெர்ஷரி கார்போகேட்டையான் அப்படியே எழுதிக்கிறேன். CH3C இங்கெல்லாம் CH3 அப்படியே தான் இருக்கும். இதுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. டீப்ரோட்டனேஷன்னா ஒரு புரோட்டான் வந்து வெளியில போகணும், H+ அயான்ஸ் வந்து வெளியில போகணும் அப்படிதானே. சரி, இங்க யார்கிட்டயாவது இருந்து ஒரு ஹைட்ரஜனை அப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ரைட்டா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிள் பண்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிரும், மைக்ரேட் ஆயிரும். இப்போ இந்த H+ வெளியில போயிருதான், பாண்டை வச்சுட்டு போகாது, அது கொடுத்த எலக்ட்ரானை விட்டுட்டு ஹைட்ரஜன் மட்டும் தனியா வெளியில போகுது. அதனால மேல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கேன் ரைட்டா. அப்ப இது போகும்போது பாத்தீங்க அப்படின்னா CH3C இங்க CH3 அப்படியே தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருந்துச்சு, CH3 இருந்துச்சு, ஒரு ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு ஸோ CH2 பாண்டை வேற இங்க தரனால ஒரு டபுள் பாண்டு, ஏன்னா எந்த சார்ஜுமே இருக்காது. அப்ப இதுக்கு உண்டான பேர் என்ன வரும், 2-மெத்தில் ப்ரப் 1-ஈன் ரைட்டா. 2-மெத்தில் ப்ரப் 1-ஈன் வந்து நமக்கு தான் கிடைக்குது ரைட்டா. ஸோ இதுதான் 3 ஸ்டெப். ஸ்டெப் 1 புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஸ்டெப் 2 ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் அண்ட் ஸ்டெப் 3 டீப்ரோட்டனேஷன். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் நீங்க நீட்டா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பொறுமையா பாருங்க ரைட்டா. இதே மாதிரி பிரைமரி ஆல்கஹால், இப்போ இந்த ஸ்டெப்ல ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது பாத்தீங்களா. இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி ஸ்லோ ஸ்டெப். அப்போ இந்த ஸ்டெப் தான் இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டெப், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் ரைட்டா. ஓகே, அடுத்து பிரைமரி ஆல்கஹால் பாத்தீங்க அப்படின்னா E2 மெக்கானிசத்தை அண்டர்கோ பண்ணும். ஸோ E2 மெக்கானிசம், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் 2 அண்டர்கோ பண்ணுது. இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போறேன். எத்தில் ஆல்கஹால் CH3 CH2 OH. பாருங்க, ஆல்கஹாலோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த CH ஓட அட்டாச், ஆல்கஹாலோட அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் அனதர் ஒன் கார்பன் கூட பைண்ட் ஆகி இருக்கு. ஸோ இது வந்து பிரைமரி ஆல்கஹால். அதே மாதிரி ஆக்சிஜன் மேல இப்படி 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுது, HSO4, அதாவது HSO4 இந்த மாதிரி அயான் கூட போய் ரியாக்ட் ஆகுது சரியா, சல்ஃபியூரிக் ஆசிட் கூட. அப்ப இது போய் இதை பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், CH3 CH2 OH ஒரு H ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஆக்சோனியம் அயான் என்ன பண்ணும், இங்கே ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். இதை நான் அப்படி மடக்கி எழுதுறேங்க. ஓகே, இப்போ இந்த CH3 நான் CH2H எழுதிக்கிற போறேன். ஸோ இந்த பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் ரைட்டா. அப்ப CH2 இருக்கு, ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருந்துச்சு, இந்த பாண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகுது. இன்னொரு பாண்டு CH2 இருக்கு, இது இதை விட்டு வெளியில போயிடும். வெளியில போகும்போது வாட்டர் மாலிகுல் என்ன ஆயிரும், வெளியில போகுது. இந்த வாட்டர் மாலிகுல் வெளியில போறதும்
இந்த பாண்ட் இங்க வந்து சேர்றதும் பாத்தீங்க அப்படின்னா சேம் ரேட்ல நடக்கும். அதனால இது என்ன சொல்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா E2 மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ எலிமினேஷனும் அந்த பாண்ட் ஃபார்மேஷனும் பாத்தீங்க அப்படின்னா சேம் ரேட்ல ஒரே டைம்ல நடக்குது. அதனால தான் இதை E2 மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? டிசோசியேஷன் அண்ட் புரோட்டனேஷன் simultaneously occurs, so it is called as E2 reaction. ரைட்டா? ஸோ இந்த டாபிக்கோட சேர்த்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால்ஸினுடைய யூசஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே நிறைய ஆல்கஹால் பார்த்தாச்சு. எத்திலீன் கிளைகால், அப்புறம் வந்து 1,2,3 ப்ரோப்பேன், ட்ரைஆல், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? அதோட யூசஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன்? எத்திலீன் கிளைகாலோட யூஸ் என்ன, கிளிசராலோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மெத்தனால்குள்ள யூஸ் என்ன அப்படின்றதையும் எத்தனால்குள்ள யூசஸ் என்னென்ன அப்படின்றதையும் சேர்த்து இதே கிளாஸ்லேயே பார்த்துருவோம். ரைட்டா? சரி, இந்த மெத்தனால் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட்டு, வேர்னிஷு, ஸோ பெயிண்ட்டு, வேர்னிஷ், சிமெண்ட்டு, ஷெல்லாக், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சால்வெண்டா யூஸ் ஆகுது. ஓகேவா? மெத்தனால் வந்து ஒரு சால்வெண்டா யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரக், பெர்ஃப்யூம், ஃபார்மால்டிஹைட், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மெத்தனால் வந்து யூஸ்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு யூசஸ் இருக்கு. ஸோ மெத்தனாலுக்கு இட் யூஸ்ட் as a solvent in paint, varnish, cement, shellac, etc. and also it used to manufacture drug, dyes, perfumes, formaldehyde, இதெல்லாமே வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல யூசஸ் ஆகுது. ஸோ அடுத்து எத்தனாலுக்குள்ள யூசஸ். எத்தனால் அப்படின்னா CH3 CH2 OH. இந்த எத்தனாலுக்குள்ள யூசஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுவோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட், வேர்னிஷ், ஈத்தர், குளோரோஃபார்ம், அயோடோஃபார்ம், இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம் CHCl3, அயோடோஃபார்ம் CHI3. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நிறைய ஈத்தர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அனஸ்தெட்டிக்ஸா யூஸ் ஆகும். ரைட்டா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட், வேர்னிஷ், இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இட் யூஸ்ட் as a substitute for petrol in the name of power alcohol. So power alcohol அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு பதிலா நம்ம இத ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட்டா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ரைட்டா? அடுத்து it also used as a preservative. preservative அப்படின்னா என்ன அர்த்தம்? பதப்படுத்தி பொருட்களை கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இது எது கெட்டு போகாம பாதுகாக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ்ல. ஸோ பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் நீங்க உங்க பயாலஜி லேப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட், கிட்னி, லங், இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் சொல்யூஷன்ல போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து எத்தனால். அப்ப அது பார்த்தனா அது கெட்டு போகாம பாதுகாக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் எத்தனால், மெத்தனால், இதனுடைய யூசஸ் அண்ட் E1 E2 ரியாக்ஷன்ஸினுடைய மெக்கானிசம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெர்ஷரி ஆல்கஹால் அண்டர்கோ பண்ணக்கூடிய அந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ நீங்க அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான யூசஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இன்னும் நமக்கு இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸை பொறுத்தளவு ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ன்ற ஒரு டாபிக் மட்டும் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்த அரோமேட்டிக் ஆல்கஹால் தான். ஓகே, தேங்க்யூ.